வணக்கம். ஜபாசிங் என்ற சீமான் நான் சங்கிகளின் தாளம் தப்பாத ஊதுகுழல் என்பதை எவ்வளவு தெளிவாக இந்த நாட்டுக்கு எடுத்துரைத்திருக்கிறார் பாருங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு வலைத்தளத்தில் அவர் பேசியிருக்கிறத நம்மெல்லாம் பலரும் அதில் பார்த்துருப்பாங்க. அதில் ஒன்றை சொல்கிறாங்க, தமிழக அரசு ஆங்காங்கே பெரிய மருத்துவமனைகளெல்லாம் கட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள், மருத்துவர் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். அதே நேரத்தில் மருத்துவமனையே கெட்டாமல் மதுரையில் மருத்துவமனை இருப்பதாக சொல்லி அதற்கு மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்காக வேண்டி மாணவர்களை சேர்க்க அனுமதியும் கொடுத்து மாணவர்களையும் சேர்த்து இதுவரையிலும் மருத்துவக் கல்லூரி வராமல் இருக்கிறதே, அதை சொல்வதற்கு உனக்கு நாதி இருக்கிறதா? அதை மட்டும் நீ சொல்லி இருந்தால் உனக்கு வர வேண்டியவை வராமல் என்று இருக்கும். அது மட்டுமல்ல, இன்னொன்றை பாருங்கள். அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி சம்பந்தமாக ஒரு குற்றச்சாட்டினை சொல்லி அதிலே தமிழக அரசுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி இவனை போன்ற ஊதுகுழல்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இந்த ஊதுகுழல் சொல்லுகிறார், அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும், பதில் சொன்னாரா என்று கேட்கிறார். சட்டசபையில் சொல்லி இருக்கிறார், கண்டனத்தோடு சொல்லி இருக்கிறார். இது போன்ற தவறான ஒரு செய்தியை பரப்புவீர்களையானால் நீங்கள் குற்றவாளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக சட்டமன்றத்து பதிவேடுகளிலே பதிவாகக்கூடிய வகையிலேயே சொல்லி இருக்கிறார். அதுவெல்லாம் உனக்கு உணர்வு இருக்கிறதா? அதில் இன்னும் ஒன்று, அதானிக்கும் மோடிக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு? ஒரு சாதாரண உறவா? உலகளாவிய ஒரு விடயமாக இருக்கக்கூடியதை பாராளுமன்றத்தில் விசாரிக்க வேண்டும், அது சம்பந்தமாக நாம் வாதாட வேண்டும் என்று சொன்னால் அனுமதியே கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சபையை நடக்காமலியா போனாலும் பரவாயில்லை, அனுமதி தரமாட்டேன் என்று இவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடிய அந்த பிஜேபி சர்க்காருக்கு ஆதரவாக நீ பேசுகிறாய் என்று சொன்னால் நீ யார்? தமிழக மக்கள் உணர்ந்திருக்க மாட்டார்களா? நான் தமிழன், நான் தமிழன் எங்கே சொன்னாய்? நீ எப்படி தமிழன் ஆவாய்? தமிழர்கள் என்று சொன்னாலேயே அவர்களை புறக்கணிக்கக்கூடியவனி. விஜயலட்சுமி என்ற ஒரு தமிழ் பெண்ணை நீ எவ்வளவு கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தினார். அதே நேரத்தில் தாரமாக ஒரு பெண்ணை நீ ஏற்றுக்கொண்டு இருக்கிறாயே, அவள் எந்த மொழி உங்களுடைய இல்லத்திலே பேசி கொண்டு இருக்கிறார்? தமிழ் மொழி பேசக்கூடிய பெண்ணாக இருந்தால் தரக்குறைவாக பேசுவாய், பிற மொழி பேசக்கூடியவராக இருந்தால் தானமாக நீ ஏற்றுக்கொள்வாய். நீ தமிழனா? தமிழனுக்கு நீ என்ன தியாகத்தை நீ செய்தாய்? ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் யார் குற்றவாளி என்பது வெளியே தெரியாதக்கூடிய காலகட்டத்தில் வாழப்பாடியார் சொன்னார், திமுக காரன் கொண்டு விட்டான் என்று சொல்லி. அந்த நேரத்தில் திமுக காரர்கள் பட்ட துன்பத்தை நீ அறிவாயா? ஒருவன் பட்ட துன்பத்தை நீ அறிந்திருந்தால் நீ ஓடியே போய் இருப்பார் தமிழகத்தை விட்டு. ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு எங்கே இருக்கிறது? தமிழகத்தினுடைய எல்லை தாண்டி இருக்கிறது. உன்னுடைய தந்தையாருடைய தாய்மொழி என்ன? தந்தையாருடைய தாய்மொழி தானே உன்னுடைய தாய்மொழி. தமிழா? நீ தமிழன் என்று சொல்ல, தமிழனுக்காக வேண்டி நீ என்ன செய்தால்? நீ தமிழை வைத்து நீ பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறாய். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களெல்லாம் வாயார கத்துகிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்குவாதிகள் எங்களை வைத்து அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், தயவு செய்து எங்களை வைத்து அரசியல் நடத்த நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் சொல்வதாக இருந்தால், பிரபாகரனுடைய அண்ணன் மகன் ஒரு அறிக்கையை விடுகிறார். எங்களுடைய குடும்பத்தை வைத்து சிலர் அரசியல் நடத்துவதை பிழைப்பாக வைத்திருக்கிறார்கள், தயவு செய்து அப்படிப்பட்ட பிழைப்புக்கு எங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள், உங்கள் கொள்கையை வைத்து நீங்கள் பிழைப்பு தேடுங்கள் என்று அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு இலங்கை தமிழர் சொல்லுகிறார், தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் நடத்துவதற்காக வேண்டி எங்களை கருப்பொருளாக எடுக்காது இருந்தாலே போதும், எங்களுடைய விடயங்களை நாங்களே தீர்த்து கொள்வோம் என்று சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையில்தான் இப்போதும்
தமிழன் தமிழன் என்று சொல்லி இவன் கத்திக்கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால் தனக்கு வர வேண்டிய கத்தைகளெல்லாம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கிறான் ஒழிய தமிழ் மக்கள் மீது தமிழர்கள் மீதும் அக்கறையற்றவன் என்பதை அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும்.